இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது யூரோ குரூப் மலேசியா. வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். இரு பிள்ளைகளுக்கு உணவு வழங்கப்படாமல் பட்டினி போட்டு கொடுமை, தாயாரும் அவரின் காதலனும் கைது. தனது இரு பெண் பிள்ளைகளுக்கு உணவு எதுவும் தரப்படாமல் அவர்களை பட்டினி போட்டு கொடுமைப்படுத்தி வந்ததாக நம்பப்படும் அந்த பிள்ளைகளின் தாயாரையும் காதலனையும் போலீசார் கைது செய்துள்ளனர். சுபாங் ஜயா பூச்சோங்கில் நிகழ்ந்த இந்த சம்பவம் தொடர்பில் சமூக நல இலாகாவிடமிருந்து கிடைக்கப்பெற்ற புகாரின் அடிப்படையில் கடந்த புதன்கிழமை இருவரும் கைது செய்யப்பட்டதாக சுபாங் ஜயா மாவட்ட போலீஸ் தலைவர் ஒன் அஸ்லான் ஒன் மாமாட் தெரிவித்தார். 37 வயது மாதுவும் அவரின் 42 வயது காதலனும் ஒரே வீட்டில் தங்கியிருந்த வேளையில் தங்களுடன் தங்கியிருந்த 4 மற்றும் 16 வயதுடைய இரு பெண் பிள்ளைகளுக்கு உணவு எதுவும் தரப்படாமல் அவ்விருவரையும் வாட்டி வதைத்து வந்ததாக நம்பப்படுகிறது. அவ்விருவரிடம் நடத்தப்பட்ட சோதனையில் அந்த ஆடவர் போதைப் பொருள் உட்கொண்டிருப்பது தெரிய வந்துள்ளது. அத்துடன் பழைய 8 குற்றப்பதிவுகளை அவர் கொண்டிருப்பதாக ஒன் அஸ்லான் குறிப்பிட்டார். அமெரிக்காவிற்கான மலேசியாவின் புதிய தூதராக நியமிக்கப்பட்டுள்ள தான்ஸ்ரீ முகமது ஷாருல் இக்ராம் யாக்கோப் இன்று மரியாதை நிமித்தமாக பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமை புத்ராஜயாவில் சந்தித்தார். முகமது ஷாருல் அமெரிக்கா வாஷிங்டனில் தனது தூதரக பணியை தொடங்குவதற்கு முன்னதாக பிரதமரை சந்தித்து வாழ்த்துகள் பெற்றார். அமெரிக்காவிற்கும் மலேசியாவிற்கும் இடையில் இருவழி உறவை வலுப்படுத்துவதில் அதீத கவனம் செலுத்தப்பட வேண்டிய அவசியம் குறித்து புதிய தூதருக்கு பிரதமர் அறிவுறுத்தினார். அதேவேளையில் தரமான மற்றும் உயர் தாக்கமிக்க முதலீட்டாளர்களை மலேசியாவிற்கு கவரப்பட வேண்டிய அவசியம் குறித்தும் முகமது ஷாருலுடன் அன்வார் விவாதித்தார். சிங்கப்பூர் முன்னாள் போக்குவரத்து அமைச்சர் ஈஸ்வரன் தமது தண்டனையை நிறைவேற்றினார். இனி அவர் சிங்கப்பூர் சிறைச்சேவையின் கட்டுப்பாட்டில் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டது. ஈஸ்வரனுக்கு விதிக்கப்பட்ட வீட்டுக்காவல் திட்டம் நிறைவடைந்தது என்று சிங்கப்பூர் சிறைச்சேவை இலாகா ஓர் அறிக்கை வழி தெரிவித்துள்ளது. ஈஸ்வரன் அரசாங்க சேவையில் ஓர் அமைச்சராக இருந்தபோது விலை மதிப்புள்ள பொருள்களை அன்பளிப்பாக பெற்றுக்கொண்டது விசாரணைக்கு இடையூறு விளைவித்தது என 5 குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன. அதைத் தொடர்ந்து கடந்த 2024 ஆண்டு அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி சிங்கப்பூர் நீதிமன்றம் ஈஸ்வரனுக்கு 12 மாத சிறை தண்டனை விதித்தது. சிங்கப்பூர் வரலாற்றில் ஓர் அமைச்சருக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது இதுவே முதல் முறையாகும். இதையடுத்து ஈஸ்வரன் கடந்த ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி சிறையில் அடைக்கப்பட்டார். அதன் பிறகு ஈஸ்வரன் 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி 7ஆம் தேதி முதல் வீட்டுக்காவல் திட்டத்திற்கு மாற்றப்பட்டார். 14 ஆண்டுகளுக்கு முன்பு தனது காதலியை கொலை செய்த குற்றத்திற்காக முன்னாள் போலீஸ் புலன் விசாரணை அதிகாரிக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனையை அப்பீல் நீதிமன்றம் உறுதி செய்தது. தனது காதலியான 27 வயது கர்தினி போர்ஹான் என்பவரை கொலை செய்த குற்றத்திற்காக முன்னாள் போலீஸ் இன்ஸ்பெக்டரான அமட் ரிசால் உமார் என்பவருக்கு உயர் நீதிமன்றம் விதித்த மரண தண்டனையை நீதிபதி சுபாங் லியான் தலைமையிலான 3 அடங்கிய அப்பீல் நீதிமன்ற நீதிபதி குழுவினர் நிலைநிறுத்தியுள்ளனர். இந்த தீர்ப்பானது சட்டத்தை நிலைநிறுத்த வேண்டிய அவசியம் குறித்து போலீஸ் அதிகாரிகளுக்கு தெரிவிக்கப்பட்ட தெளிவான செய்தியாகும் என்ற தீர்ப்பின் உள்ளடக்கம் குறித்து எழுத்துப்பூர்வமான தீர்ப்பை வழங்கிய வழக்கை செவிமடுத்த நீதிபதிகளில் ஒருவரான ஓங் கியான் கியோங் தெரிவித்தார். போலீஸ் அதிகாரிகள் அனைவரும் 1967ஆம் ஆண்டு போலீஸ் சட்டத்தின் 13வது விதியின் கீழ் சத்திய பிரமாணம் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். இவ்வழக்கில் மேல்முறையீடு செய்துள்ள முன்னாள் போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஒரு கொலையை புரிந்ததன் மூலம் அந்த சட்டத்தை மீறியுள்ளார். எனவே அந்த சட்டத்தை அவருக்கு நிலைநாட்ட வேண்டிய அவசியம் நீதிமன்றத்திற்கு இருப்பதாக நீதிபதி ஓங் கியான் கியோங் தமது தீர்ப்பில் தெரிவித்தார். கடந்த 2011ஆம் ஆண்டு செப்டம்பர் 29ஆம் தேதி அதிகாலையில் சபா கெனிங்காவ் தமன் அண்டிகா என்ற ஓர் அடுக்குமாடி வீட்டில் தனது காதலியை கொலை செய்ததற்காக அவருக்கு கொத்த கினாபாலு உயர் நீதிமன்றம் மரண தண்டனை விதித்தது.
அத்தண்டனையை எதிர்த்து அவர் அப்பீல் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருந்தார். நாளை ஜூன் 7ஆம் தேதி கொண்டாடப்படவிருக்கும் ஹஜ் பெருநாளை முன்னிட்டு வாகன ஓட்டிகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு அரச மலேசிய போலீஸ் படை இன்று ஜூன் 6ஆம் தேதி தொடங்கி 9ஆம் தேதி வரை 4 நாட்களுக்கு லஞ்சார் சோதனை மேற்கொள்கின்றது. சாலைகளில் வாகன போக்குவரத்து சீராக இருப்பதை உறுதி செய்யும் அதே வேளையில் வாகன ஓட்டிகளின் பாதுகாப்பு மற்றும் விபத்துகளின் எண்ணிக்கையை குறைக்கும் நோக்கில் போலீஸ் படை இந்த சோதனையை மேற்கொண்டுள்ளதாக புக்கிட் அமன் போலீஸ் தலைமையகத்தின் போக்குவரத்து புலன் விசாரணை பிரிவு இயக்குனர் டத்தோஸ்ரீ முகமது யூஸ்ரி ஹசன் தெரிவித்தார். கடந்த செவ்வாய்க்கிழமை பூசாட் பண்டார் பூச்சோங் LRT ரயில் நிலையத்தில் ரயில் இரும்பு பாதையில் தைவான் பிரஜை ஒருவர் மரணமடைந்த சம்பவத்தில் குற்றத்தன்மைக்கான எந்தவோர் அறிகுறியும் தென்படவில்லை என்று ஸ்லாங்கூர் மாநில போலீஸ் தலைவர் டத்தோ ஹுசேன் ஒமர் கான் தெரிவித்தார். இதுவரை மேற்கொள்ளப்பட்ட புலன் விசாரணையில் அந்த தைவான் ஆடவரின் மரணத்தில் குற்றத்தன்மை இல்லை என்பது கண்டறியப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். அதேவேளையில் அந்த ஆடவரின் இறப்பு திடீர் மரணம் என்று வகைப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். அந்த LRT ரயில் நிலையத்தில் பொருத்தப்பட்டுள்ள ரகசிய கேமராவின் பதிவின்படி ஆடவர் ஒருவர் ரயில் இரும்பு பாதையில் விழுகிறார். அப்போது அவரை ரயில் மோதி தள்ளுகிறது என்று அந்த வீடியோ பதிவு சித்தரிக்கிறது. தனது நண்பரின் தங்கையான 9 வயது சிறுமியை மானபங்கம் புரிந்ததாக மலாக்கா ஐர்கரோ மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் 21 வயது ஆடவர் குற்றஞ்சாட்டப்பட்டார். அமத் ஜுல்ஃபிகர் ஃபட்சில் என்ற அந்த இளைஞர் கடந்த மே 31ஆம் தேதி இரவு 10 மணியளவில் மலாக்கா ஐர்கரோவில் உள்ள ஒரு அபார்ட்மெண்ட்டில் இக்குற்றத்தை புரிந்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. எனினும் அந்த நபர் தனக்கு எதிரான குற்றத்தை மறுத்து விசாரணை கோரியுள்ளார். இதனைத் தொடர்ந்து அவரை 25,000 ரிங்கிட் ஜாமீனில் விடுவிப்பதற்கு நீதிமன்றம் அனுமதித்தது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.